வெல்கம் டு உங்கள் மைண்ட் லாக்ஸ் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு கடைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த ஹரி ஆட்டோமொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் என்னடா இது அம்பாசிடர்லேருந்து ஒரு புகை வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்களா, ஸோ வந்து ஸ்மோக்கடு பார்பிக்யூ டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக நம்ம ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் வீடியோவில் பார்த்ததோட சரி, ஆனால் இன்னைக்கு தான் புதுசாக நம்ம வந்து நேரில் பார்க்குறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், உண்மையாலுமே இதை பார்க்கும்போது சுந்தரா டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்த டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டா படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போ எங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பஸ்ஸில் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செட்டப்பு ப்ளஸ் வந்து உள்ளே வந்து தங்கிக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி சுந்தரா டிராவல்ஸ் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அந்த படத்துல இருந்த மாதிரியே ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து ஒரு தியேட்டர் வாசல் நிறுத்திருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து போனாங்க பாருங்க, ஒரு கூட்டம் அலை கடந்து ஓடினாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அம்பாசிடர் விண்டேஜ் காரு, அந்த விண்டேஜ் கார்ல வந்து முன்னாடி வந்து அதே ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது மேல வந்து பார்பிக்யூன் போட்டுக்கிறாங்க. அதாவது கிரில்டு சிக்கனு நிறைய காம்போ ஆஃபரா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஆஃபர்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உங்களை அந்த வீடியோ காட்டுறேன், நீங்க வந்து பாருங்க. கைஸ், உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது மக்களே. ஆனால் இது வந்து வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச்சஸ் வண்டி. நீங்கள் இந்த பிரான்ச்சஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்க. நான் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வண்டியில் வந்து இந்த வண்டி ரன்னிங் கண்டிஷன் கிடையாது. இந்த வண்டியில் இருக்க மேல் பாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிறைய கப்புள் ஆஃபர்ஸு சிங்கிள் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி 2 ஆஃபர் வச்சுருக்காங்க. நம்ம சிங்கிளா வந்திருக்கோம், அதனால ஒரு சிங்கிள் ஆஃபர் வந்து நம்ம வந்து சஜஷன் பண்ணி சிங்கிள் ஆஃபரா ஒன்று வாங்கி சாப்பிட போறோம். வேற லெவல்ல இருக்குது மக்களே. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? ஒயிட்டி. ஆளு கலருக்கு தகுந்த மாதிரி ஒயிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. ஆனா என்ன அப்படின்னா ரியல் நேம் முக்ததீர் முக்ததீர் அலி. ஆக்சுவலா அவர் பேர் முக்தர் அலி. அவரோட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன ப்ரோ? ஒயிட்டி. ஸோ இவரோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டின்னு சொல்லியிருக்காப்புல. ஒயிட்டின்னு பேர் வச்சதுனால ஆளு ரொம்ப கலரா இருக்காப்புல. தலைவா வேற லெவல். தமிழ் தெரியும். உங்கள் உங்கள் மாயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மாயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், வேற லெவல் மக்களே. ஸோ அவன் வாயாலேயே அவனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இப்போ அந்த ஆர்டரை உள்ள வாங்கிட்டு போய் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் காருக்குள்ளே உட்கார விடுவாங்களான்னு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இப்போ நான் கேட்டேன், நான் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதனால காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு, வாங்க சாப்பிடுவோம். நேச்சரி மக்களே, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற வீடியோவோ கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து நம்ம வந்து சென்னை சைடோ கோயம்புத்தூர் சைடோ இல்லை பெங்களூர் சைடோ அந்த மாதிரி சைடில் பார்க்கறதுங்கிறது வந்து காமன், ஓகேங்களா? ஆனால் நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் மேச்சேரி மேட்டூர் மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கார் செட்டப்பில் வந்து ஒரு பார்பிக்யூன் கிடைக்குது, ஒரு கிரில்டு சிக்கன் கிடைக்குது, இந்த சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. அந்த காரோட ஸ்டேர்கேஸ், அதாவது முன்னாடி வந்து அதை பர்ன் பண்ணி அதை வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது அது உண்மையாலுமே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால வந்து இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ ஒரு வந்து பெய்ட் ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது. எனக்கு பார்த்தேன், நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தேன் இந்த காரோட செட்டப்பும் இந்த செட்டப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ண போறேன். அதனால மேச்சேரி மக்களா இருந்தாலும் சரி, மேட்டூர் மக்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இந்த கடை. அதனால வந்து ஒரு டைமாவது வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு போயிருங்க. பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம கை கிடைக்கல. நம்ம கை கிடைச்ச உடனே அதை சாப்பிட்டு அதை டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். கண்டினியூஸா பாருங்க. கைஸ், வேற லெவல் ஒரு செட்டப்ல வந்து
வேற லெவல் ஒரு செட்டப்ல வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சிட்டோம். ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து ஒரு இங்க காம்போ ஆஃபர், சிங்கிள் ஆஃபர்னு சொல்லி 2 ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த சிங்கிள் ஆஃபர் தான் ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெக்ஸ் கொடுத்துட்றாங்க, 2 சிக்கன் லாலிபாப் கொடுத்துட்றாங்க, 2 விங்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட அமௌண்ட் என்ன, இந்த ஆஃபர் எப்படி, ஸோ இங்க எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றத நான் தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். முதல்ல இந்த டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விங்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். மயோனஸ், இன்னொன்று வந்து ஏதோ சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கார சட்னி மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஏங்க உண்மையாவே நல்லா இருக்குதுங்க. சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. நம்ம நார்மலா வந்து நம்ம கடையில இந்த மாதிரி நம்ம போய் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, ஒரு கிரில்டு சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட டேஸ்டா இருக்குங்க. அந்த எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த அந்த நெருப்புல தீஞ்ச ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க வியூவர்ஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் ஸ்மெல் மாதிரி சின்னதாக லைட்டா வருது, ஆனா டேஸ்ட் வைஸ் வேற லெவல். வேற லெவல் கைஸ், வேற லெவல்ல இருக்கு. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். பசங்களா வரீங்க, சிங்கிளா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும். அப்படியே அந்த அந்த நெருப்போட ஹீட்டுக்கும், ஸோ இந்த சிக்கன் அந்த சூடுக்கும் வேற லெவலுங்க. உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல சமைச்சு தருவாங்க நம்ம வீட்டுல, விறகடுப்புல சமைச்சு தருவாங்க. ஸோ நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த விறகடுப்புல சமைச்சாலே அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த விறகடுப்பு ஸ்மெல்லும் சரி, அந்த குழம்போட ஸ்மெல்லும் சரி, அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு இருக்கு, நல்லா இருக்குங்க. மக்களே, சிக்கன் வந்து எனக்கு வந்து சிக்கன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனா இவங்க செஞ்சு கொடுத்த அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு தாங்க காசாட்டங்குது. இப்பதான் தெரியுது ஏன்டா அம்பாசிடர் கார் எடுத்து வந்து இங்க வச்சு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. வேற லெவல், சூப்பர் சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. பார்ப்போம், ஃபுல்லா சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூஸா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்றேன். அட்டா 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 அட்டா, வேற லெவலுங்க. ஸோ லெக்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன். லெக்ஸ் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம். இந்த காருக்குள்ள உட்காந்து சாப்பிட விடுவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன் சார் இவளை எடுத்து விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்கலாம் சமிக்க. நான் கேட்டேன், நானா கேட்டேன், ஐயா தயவு செஞ்சு இந்த கார்ல உட்காந்து சாப்பிட விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி சாப்பிட்டு போட அப்படின்ட்டாங்க. வேற லெவலுங்க. ஏங்க உண்மையிலுமே நல்லா இருக்குதுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு, ரேட் வைஸும் கம்மியாக தான் இருக்கு. அந்த ரேட்டு, இந்த ஆஃபரு, இது எல்லாத்தையும் வந்து நான் சாப்பிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கப்புல வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் தருவாங்க நாட்டங்குதுங்க. சிங்கிளா வந்தாலே என்னைக்குமே கம்மி தான் நாட்டங்குது ஆஃபர்ஸு. ஸோ பார்ப்போம் எப்படி என்னான்ட்டு. வேற லெவல்ல. வேற லெவல் மக்களே. அப்பப்ப இந்த கார சட்னி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த சட்னியை சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது என்ன சட்னின்னு தெரில, போகும்போது அவர்கிட்ட வந்து சட்னியோட ரகசியம் என்னன்னு கேட்டு போலாம். எப்படா செய்யறாங்கன்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ,
ஒரு மெஸ் மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மெஸ் மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன்லாம் போட்டு அப்படியே கிரில் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த கறி இருக்கு இல்லைங்களா, அடுப்புக்கு யூஸ் பண்ணுற கறி, அதை கீழே போட்டு அதை ஹீட் பண்ணி அதில் வந்து ஸ்மோக்டு சிக்கன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் இருக்க அந்த டேஸ்ட்டு தான். நம்ம நார்மலாக வந்து சிக்கன் 65 சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட கொடுக்குற அந்த மசால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசால் தான் ரகசியம். மக்களே ஒரு வழியாக வந்து சாப்பிட்ட மக்களே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிங்கிளாக வரீங்க அப்படின்னா சிங்கிள் அந்த காம்போ ஆஃபர் மாதிரி ஒன்று வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, அழகா சத்தியமா சீரியஸா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, டேஸ்ட் வைஸ் அல்டிமேட். அதில் நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. நார்மலா நம்ம வந்து கடையில வந்து கிரில்லடு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா, அதான் கூட டேஸ்ட் வைஸ் அல்டிமேட். பாருங்க, சூப்பரா குக் ஆகிருக்குதுங்க. வேற லெவலு சூப்பரா குக் ஆகிருக்குது. வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சட்னி, அடாடாடாடா, சட்னியோட ரகசியத்தை கேட்டு போகணும். வெயிட் பண்ணி பாருங்க கண்டினியூஸா. எல்லாம் முடிஞ்சுச்சு. ஒரே ஒரு இந்த நம்ம சிக்கன் லாலிபாப் மட்டும் இருக்கு. ஹாய், நாங்கள் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். பார்க்க அட்ராக்டிவாக இருக்குன்னு வந்து ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இந்த மேட்டூர் டு பொட்டனேரி அந்த ரோட்லேயே பொட்டனேரி கம்பெனி அந்த நியர்பை ஹெச்பி பம்ப் பக்கத்துலேயே இருக்கு. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக ரியலி ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ரியலி டேஸ்ட் வைஸ் ரேட் வைஸ் சூப்பர்வா இருக்கு. ரேட்டு காம்போ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அஃபோர்டபுளா இருக்கு. பிரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கு. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட். நாங்க பெங்களூர்ல இருக்கோம், இங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டுருக்கோம். பட் இங்க இன்னும் சூப்பர்வா இருக்கு. ஆமா, ரொம்ப புதுசு, ரொம்ப நியூவா இருக்குன்னு தான் நாங்க ட்ரை பண்ணோம். பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட் சூப்பர்வா இருக்கு. ஓகே, என் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆமா, ஓகே ஓகே, தேங்க்யூ. உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்தது. ஸோ எனக்கு வந்து சிக்கன் வந்து இது நாள் வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இது என்னடா பொய்யா அடிச்சு விடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவே சிக்கன் சாப்பிட்டதில்ல. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பண்ணி கொடுத்தா நம்ம நன்மை ஒயிட் நேட்டிவ் பிளேஸ் ஹோம் திரிபுடா மக்களே. திரிபுடால இருந்து எனக்காகலாம் வரல. ஸோ அவங்க பிரான்ச்சஸ்லேருந்து சொல்லி வந்திருக்காப்புல, எனக்காக இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காப்புல. வேற லெவல் டேஸ்ட். தேங்க்யூ வெல்கம். வேற லெவல் ஒயிட் வேற லெவல் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. சூப்பராக இருக்கு மக்களே. ஸோ மேட்டூர் மக்களோ மேச்சேரி மக்களோ யாராக இருந்தால் என்ன, தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கு, தரமாகவும் இருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ஸோ இதுதான் இவங்க வந்து காம்போ ஆஃபராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னா 199 ரூபா, 199. ஸோ நீங்கள் வந்து கப்புலாக வந்தீங்க அப்படின்னா 299. ஸோ ஃபீட் 3 காம்போ, அதாவது 3 காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னா 499. நீங்கள் வந்து கேங்காக, அதாவது ஒரு பசங்க ஒரு செட்டாக ஒரு கேங்காக வந்தீங்க அப்படின்னா 949. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபுல் காம்போ ஆஃபரு. ஸோ நான் சாப்பிட்டது சிங்கிள் காம்போ 199. ஸோ 199க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து தான். டேஸ்ட் வைஸ் கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தக்காளி சட்னி அது வேற லெவல்.